அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம தினமும் இந்த டேட்டா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு அடிஷ்னல் டூல் தான். இதுல ரீட்டைலும் ப்ரோ ட்ரேடர் அவங்க மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்றதை கவனிங்க. பாருங்க, நேத்து ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணிருக்காங்க, இன்னும் 7,40,000 கான்ட்ராக்ட் சம்திங் இன்னும் பொசிஷன் பைக்ல இருக்காங்க. நேத்தும் ஒரு 2,17,819 கான்ட்ராக்ட் ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே ப்ரோ ட்ரேடர் பாருங்க, 3,34,000 கான்ட்ராக்ட் ஆல்ரெடி செல் இருக்காங்க. நேத்து 1,48,000 கான்ட்ராக்ட் செல்லிங் இருக்காங்க. அப்போ இதுக்கு தான் போட்டி மேக்ஸிமம் நடக்கும். இன்னைக்கு இப்போ வந்து அதுக்கு மீதி இருக்கும் பொழுது நீங்க எஃப்ஐ வாங்கியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க வந்து பெரிய ட்ரேடர், நம்மகிட்ட ஒற்றுமை கிடையாது, அவங்களுக்கு ஒற்றுமை இருக்கு, ஒரே இடத்துல எடுப்பாங்க செய்வாங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க என்னன்னு பாருங்க. இன்னைக்கு நல்லா மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னு டிசைட் பண்ணி அங்க நம்ம வந்து இதெல்லாம் ஒரு அடிஷனல் கூட தான் எடுப்போம். மேக்ஸை மேட்ச் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். எந்த இடத்துல எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறத கவனித்து பண்ணுங்க. இதுக்கு மேக்ஸிமம் ரீட்டைல் ட்ரேடருக்கு எகென்ஸ்டா தான் மார்க்கெட் நடக்கும். இது நேத்திய பொசிஷன், இன்னைக்கு லைவ்ல மாறலாமா என்ன, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும், அதை மேக்ஸில் எப்படி கண்டுபிடிக்கலாம், எந்த பக்கம் டைரக்ஷன் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடித்து ட்ரேட் பண்ணலாம். இது ஒரு அடிஷ்னல் டூல். ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் இப்போ இங்க இருக்கு 26,100 கால், சாரி 26,100 புட், 26,100 புட் 68 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இந்த சப்போர்ட் எடுத்தாப்புல மார்க்கெட் வந்து இறங்கும். 68ல சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் இறங்கும். 68 எபோ மேல இருந்தாலும் மார்க்கெட் இறங்கும். ஓகேங்களா? 26,100 புட் 68 ருபீஸ்க்கு சப்போர்ட் எடுத்தால் அதுக்கு எபோ இருந்தால் மார்க்கெட் ஃபால் ஆகும். அதே அது 68 ருபீஸ்க்கு பிலோ போயிடுச்சு, இந்த சப்போர்ட்டை உடைச்சு ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சுன்னா மார்க்கெட் பாகும். சிம்பிள், அவ்வளவுதான். அது மட்டுமல்ல, அது இங்க சப்போர்ட் எடுத்து போனா ஒரு வேளையில ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆனது பிரேக் பண்ணிட்டு இப்போ அங்க சம் கால்குலேஷன். அதே போல இந்த சப்போர்ட் உடைச்சு கீழே வந்தாலும் அனதர் சப்போர்ட் இருக்கும், அதை எடுத்து சப்போர்ட் எடுக்கலாம், அதே டைரக்ஷன் போகலாம். அப்போ மேக்ஸ் படியே நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணி எல்லாமே ப்ரிப்பேரா வச்சிருக்கணும். லைவ்ல போய் இந்த ஓப்பன் அடிச்ச பாரு, பிரைஸ் ஆக்ஷனை பாரு, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குதா அதை பாரு, அதெல்லாம் இங்க எதுவுமே கிடையாது. மேக்ஸ் சம் ரூல், சம் டைம், அந்த டைம்ல தான் ட்ரேட் பண்ணோம் பெட்டரா இருக்கும். அப்போ இன்னைக்கு 26,100 புட்டு வாட்ச் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. இது ஒரு அடிஷ்னல் டூல் தான். இதை வைத்து நம்ம ஸ்டூடெண்ட்டும் யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. மேக்ஸ் சார்ந்து படிச்சு தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. யார் சொல்றதையும் என்னைக்குமே நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றது சேர்த்து தான் சொல்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.